நம்ம மன்மதன் விதுன் யாருங்க எவ்வளோ அழகா அமுல் பேபி ஆட்டமே இருக்காரு. யாருங்க எப்படி பேசாப்புலன்னு வெல்கம் டு பாட் விலாக் சேனல். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா அம்மங்குடியில் உள்ள அமைந்துள்ள சொக்காண்டி அம்மன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு போகிறோம் காய்ஸ். ஏன்னா இந்த கோயில் வந்து சக்தி வாய்ந்த அம்மன் காய்ஸ். திருவிழாலாம் கொடூரமாக இருக்கும். இன்னையோட பயணம் வந்து நம்ம வந்து நடந்து போகிறோம் காய்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கோயிலுக்குலாம் போகிறோம். ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. அதனால் நம்ம கோயிலுக்கு போகிறோம், நடந்து தான் போகிறோம். அங்கே எப்படா சட்டை வேணும்? எதுக்குடா சட்டை வேணும்? எவ்வளோ இவ்வளோ கேவலப்படுத்த வர இதுன்னு. நம்ம மன்மதன் விதுன் யாருங்க எவ்வளோ அழகா அமுல் பேபி ஆட்டமே இருக்காரு. யாருங்க எப்படி பேசாப்புலன்னு நம்ம சொக்காய்க்கு கோயிலுக்கு வயல் பார்த்தீங்கன்னா எங்கே ஏறாடு எங்கடா இருக்கிற வேற வேறு நேர்ந்தக்காய். இங்கிட்டு பார்த்தா வயல், இங்கிட்டு பார்த்தா வயல். வாங்க கோயிலுக்கு போவோம் காய்ஸ். இங்கே பாருங்க எல்லாம் நேந்திர வயக்காடு தான். கோயில் வந்து ஒரு தாழ்நிலை சூழ்ந்த ஏரியா காய்ஸ். இதான் நம்ம படித்த ஸ்கூல், கடம்பூர் யூனிவர்சிட்டி அண்ட் பிரைமரி ஸ்கூல். கோயிலுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயக்காடு இப்போ எல்லாம் வந்து நேந்திர காய் போட்டுருக்காங்க காய்ஸ். இதான் எப்படி இயற்கை சூழ்ந்த ஒரு ஏரியா தான் அம்மங்குடி காய்ஸ். எதை பைக்கு வச்சுருக்காப்புல இதான் காய்ஸ். ஏரியா பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. யாருங்க காய்ஸ் கோழி காய்ஸ். இதான் காய்ஸ் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணி வந்து நேந்திரங்காய் ஏற்றிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ வந்து கேரளாவுக்கு சிப்ஸுக்காக போகுது காய்ஸ். அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்லா வடசை அண்ணனுக்கு. அண்ணன் வந்து ஒரு வெற்றிகரமாக ஒரு பழம் ஒன்று வாங்கியாச்சு, நேந்திர பழம். இது சாப்பிட்ருந்தீங்களா எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் காய்ஸ் நம்ம தம்பி கேதார்நாத் ஒடிட்டாவில். எப்படி எழில் மிகுந்த ஊராக இருக்குது. எங்கிட்டு பார்த்தீங்கன்னா வயக்காடு, எங்கிட்டு பார்த்தா வயக்காடு. அது நம்ம முஸ்தபான வயக்கா ஆட்டோ வருது காய்ஸ். வணக்கம் சொல்லிட்டு போனேன். நம்ம அண்ணன் தான். கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு காய்ஸ். வாங்க அப்படியே நான் கோயிலை உங்களுக்கு காட்டுறேன். வாங்க எங்கூட வாங்க, எல்லாத்தையும் நான் கோயிலுக்கு காட்டுறேன். வாங்க காய்ஸ். இதான் காய்ஸ் நம்ம தாளம்பூ பூக்கிற தாளை. இப்போ பாருங்க தாளையெல்லாம் எப்போ இருக்குது. ஆனால் இப்போ வந்து அழிச்சிட்டாங்க தாளையை. வாங்க இதான் காய்ஸ். இதுதான் காய்ஸ். இதான் நம்ம பழமையான சொக்காண்டி அம்மன், அருள்மிகு சொக்காண்டி அம்மன் கோயில். ரொம்ப பழமையான கோயில். இப்போ வந்து பழம் வந்து கும்பாசம் ஆயிடுச்சு. ஆகிய ஒரு 1.5 மாதம் ஆகும் காய்ஸ். சாமி அருள் பெருக்க அம்மங்குடி சொக்காண்டி அம்மன் கோயில். கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். இது வந்து காவல் தெய்வம்பாங்க. நம்ம கோயிலுக்கு வந்து எப்போதும் மே மாதம் மிகப்பெரிய அளவில் வந்து திருவிழா வந்து பிரம்மாண்டமாக நடத்துவாங்க காய்ஸ். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் காய்ஸ். இதுதான் வந்து நம்ம கருப்பசாமி. இது வந்து இப்போ இவர் ஒருத்தர், இவர் நம்ம கருப்பசாமி தான். மலையாளி கருப்பு இவர் தான் காய்ஸ். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா வந்து நம்ம சாம்பார் சாப்பிடுவார் காய்ஸ். இவர் தான் காய்ஸ் சாம்பார். இவர் தான் நம்ம மதுரை வீரசாமி. இவர் தான் நம்ம மதுரை வீரசாமி. இவர் தான் நம்ம காத்தவரன் சாமி.
தேவையில்லப்பா. அது தூக்கிட்டு ஓடையில அது ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டு பக்கம் ரெண்டு இருந்தா போதும். வீணா போனா குப்பை. உபயம் செய்யறேன் அப்புறம் அந்த பையன் இந்த வருஷம் அதை எடுத்து கொடுக்குறேன் கூட சொல்லலை. அது நீ சொல்றப்ப சொல்றப்பா. சரி சரி. கட்டலாம். சிறப்பாக அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இன்னும் நீ ஆள் கிடைச்சுன்னா ஊஞ்சல் அன்னைக்கு அந்த மாதிரி கட்டலாம். சாமி ஊஞ்சல் இருக்குல்ல, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 3000 10 பூ மல்லிகைப்பூல 10 பூ கொத்துதில் ஜெயிலிங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். ஜூல் ஸ்ரீரங்கம் சேர்ந்து நான் சொல்ல கேட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அந்த மாதிரி கிராமத்தில் வந்து இப்போ தாங்க நம்ம உறுதியாக சொல்ல முடியல. அதனால் டயத்தை நம்ம சொல்ல இப்போ சித்திரை வைகாசியில் வந்து இந்த தடவை பாரு ஆணிக்கு போயிடுச்சு. அதுக்காண்டி சொல்ல முடியல. அதனால தான் எடுத்துட்டாங்க. போட்டு விட்றா அழுத்துறாங்க நல்லா. உண்மை என்னவோ அதான். ஓகே. அதெல்லாம் செய்யறதோட ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வச்சு விடு. அது வைக்க கூடாதுன்றாங்கண்ணே. இல்லண்ணே பசங்க தான் சேர்ந்து வைக்கிறதா இருந்தாலும் வைக்க கூடாதுன்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செட்டு இருக்கும்ல. ஆர்கெஸ்ட்ரானா உனக்கு வந்து அலம்பலுக்கு வேலை இல்லை. ஆடல் பாடல்னானதான் சிக்கல். ஆர்கெஸ்ட்ராங்கிறது பாடல் தான். புரியுதல? ஆடல் பாடல்னானதான் சிக்கல். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக செய்யலாம். வளர்ந்ததுக்கு பெரிய அளவுல செய்யணுங்கிறது எவ்வளவோ சொல்ல சொன்னது. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா சம்பளம். நீ 10,000 நீ ஒரு 10 பேர் உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கான். ஃப்ரெண்ட் இருக்காங்க 10 தர மாட்டாங்களா? அதான் அது வந்து உன் பேரை போட்டுக்கலாம். ஒரு நோட்டீஸ் வாழணும். சுத்துப்புறத்துல இருக்க சுக்காண்டி இது அன்னைக்கு ஆர்கெஸ்ட்ரா நடத்தினா எல்லா எனக்கு வண்டி நிறுத்துறதுக்கு
சொல்லுங்கள் முடிஞ்சு. கைஸ் நம்ம வந்து இப்போ சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு கைஸ். வீட்டு நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இந்த வருஷம் திருவிழாவுக்கு வந்து ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சது செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம ஐயாட்ட பேசியிருக்கோம். வாங்க திருவிழாவுக்கு பார்ப்போம்.